லைவ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கலவரம் போயிட்டு இருக்குங்க. அதுலயும் அருண் இருக்கார்ல, தவறான ஒரு ஆளை வந்து தொட்டுட்டாரு. ஸோ முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் பாத்தீங்கன்னா முட்டிக்கிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் எப்போ உள்ள வந்தாரோ அப்பயே பாயிண்ட் புட்டு 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 வச்சுட்டாரு. அருண் மேல ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா அருண் யார்கிட்ட வேணா சண்டைக்கு போயிருக்கலாம். ஆனா திருப்பி முத்துக்குமரன் வந்தாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போனார் பாத்தீங்களா, அங்கதான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்ன மேட்டர்னா, ஆக்சுவலா இந்த பாயிண்ட் யார் தெளிவா எடுத்து வைக்கிறாங்களோ அந்த பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா வெளியே ரெஜிஸ்டர் ஆகும், எல்லாரும் கனெக்ட் ஆகும். ஸோ முத்துக்குமரன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்போ அருண் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை டார்கெட் பண்ணாரோ, அதாவது எப்படின்னா இப்போ முத்து நீ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உள்ள வர அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் ஒரு இடத்துல சொல்லிட்டார் லைவ்ல. ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு அருணுக்கு ஒரு கிளாஷ் வந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சு அருண் நீ பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில கனெக்ட் ஆயிடுச்சு. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிளிப்ஸ் எடுத்து போட்டு அருண் நீ வந்து ஒத்துக்கோ தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொன்னதை இப்போ எது ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன மேட்ரு அப்படின்றது தெளிவாக பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கும் ராணாவுக்கும் ஒரு சண்டை ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு. ஸோ அந்த சண்டை தான் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இந்த கிளாஷ் வந்து போயிட்டு இருக்கும் போதே அருண் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாக தான் கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி சொல்கிறாங்க இதுதான் அருண் மார்க்கிங் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அது வர இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கிங்ன்ற வார்த்தை வந்தோன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஓகேங்களா, இப்படி தான் ஆரம்பிக்குது. இந்த ஸ்டோரி வந்து எங்கே பீக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அருணுக்கும் மஞ்சரிக்கும் பார்த்தீங்கன்னா முட்டிக்குது. மார்க்கிங் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அருண் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வார்த்தையை சொன்னதுனால அவருக்கு ஆல்ரெடி காண்ட் இருக்கு. நம்மளை இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்ற காண்ட் இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக தான், எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மஞ்சரியும் அருணை மார்க் பண்ணுறாங்க. அருண் சொல்றாரு இப்போ நீங்கள் பண்ணுறது என்னது மார்க்கிங் தானே அப்படின்னு. ஆமாம் நான் மார்க்கிங் தான், உன்னை மார்க் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மஞ்சரி ஒத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து அருண் ஒத்துக்கவே இல்லை, நான் மார்க் பண்ணவே இல்லை அப்படின்ற சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் தீபக் காதல் தான் அந்த ஃபன்னியான ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ முத்துக்குமரன் உள்ள வந்து முத்துக்குமரன் அந்த சண்டை நடக்கும்போது என்ன பண்றாருன்னா, டேய் அருண் நீ பண்ணது வந்து மார்க்கிங் தான்டா, அப்படி ஒத்துக்கூடா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுட்டாருங்க. ஸோ விட்டோன்னு என்ன பண்றாரு, அருண் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல கூட்டு வச்சு தனியாக பேசும்போது முத்துக்குமரன் சொல்றாரு அவனுக்கு ஏதாவது பர்சனல், எனக்கு அருண் மேலே எந்த பர்சனல் கிரட்ஜும் இல்லை அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லும்போது யாருக்கு தெரியும் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் வந்து சொல்றாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அருண் பயங்கர டென்ஷன்ல இருக்காப்ல. ஸோ இதில் முத்துக்குமரன் உள்ள வந்தோடனே முத்துக்குமரனே போட்டு தாக்குன்னு தாக்குறாரு. ஆனால் முத்துக்குமரன் உள்ள வந்து என்ன சொல்றாரு, கிளியரா சொல்லிட்டாரு, இந்த பாரு அருண் மஞ்சரி பண்ணது மார்க்கிங் தான், அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க, நீ பண்ணதும் மார்க்கிங் தான், அதை ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு வந்து இவர் அருண் சொல்றாரு நான் பண்ணது மார்க்கிங்காக இருந்தால் ஒத்துப்பேன், நான் ஒன்றும் முத்துக்குமரன் இல்லை, நான் ஒன்றும் முத்துக்குமரனாக இருந்தால் தான் ஒத்துக்காம கடைசி வரைக்கும் அதுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருப்பேன், நான் அருண் நான் வந்து பண்ணா அது பண்ணது தப்புனா தப்புன்னு ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்கே முத்துக்குமரன் தான் சொல்றாரு எப்பா நீ பண்ணது இப்போ மார்க்கிங் தானப்பா, மார்க்கிங்கிறத ஒத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பயும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. அருண் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிட்டாரு. எந்த இடத்துல அவர் தப்பு பண்ணார்னா, ஆக்சுவலாக இந்த இஷ்யூ வந்து பெருசாக பிரச்சனை ஆயிடுச்சு. மஞ்சரி வந்து மார்க் பண்ணாங்க, அங்கே வந்து மஞ்சரி நான் பண்ணது மார்க்கிங் தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அருண் பார்த்தீங்கன்னா ஒத்துக்காம கடைசி வரைக்கும் நான் பண்ணது மார்க்கிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி மார்க்கிங்கே இல்லாமல் போகும் அப்படின்றத இப்போ எல்லாரோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தீபக்கோட காதில் தான் சொன்னேன் அப்படின்ற சொல்றாரு. ஆனால் நீ தீபக் காதில் சொன்னது பார்த்தீங்கன்னா மஞ்சரி காதில் விழுந்துருச்சுல, ஸோ எல்லாருக்கும் கேட்டுருச்சுல, அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டுச்சுன்னா அப்போ எல்லாருக்கும் நீ பண்ணது வந்து மஞ்சரியை மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத முத்துக்குமரன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தப்பான ஆளை வந்து டச் பண்ணிட்டாரு. டச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அருணை வந்து வெளுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம், ஆனால் கரெக்டான பாயிண்ட் எடுத்து எவன் பேசுகிறானோ அந்த பாயிண்ட் தான் வெளியே வரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வெளியே வந்துருச்சு, அருண் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். கொஞ்சம் கோவத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசிறு தட்டிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவர் வந்து இந்த மாதிரி என்ன மார்க்கிங்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதோடு நிறுத்திருக்கலாம். ஆனால் நான் பண்ணது மார்க்கிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி எப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாண்டில் வந்து நான் இப்படி தான் நிற்பேன், யார் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரோ அங்கேயே பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று உருவாயிட்டு இருக்கு பிக் பாஸ் வீட்டில் பாய்ஸ் டீமில். என்னன்னு தெரியுமா, இவர் தீபக் தான் இந்த முத்துக்குமரனை கூப்பிட்டு கேட்டார். முத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி சைட்லேயே நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா மார்னிங் இந்த மாதிரி ஒரு முத்துக்குமரன் டாஸ்க் கொடுத்தாங்க நேற்று வந்து மார்னிங் டாஸ்க் கொடுக்கும்போது நம்ம எல்லாரும் அதுக்கோசம் ஃபைட் பண்ணோம். கடைசியில் மஞ்சரி அழுதோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விடு அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டான். ஸோ அங்கேயும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுன்ற ஒரு ஸ்டெப் போயிட்டான். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருணுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அங்கே வந்து அருணு கூட நிற்காம மஞ்சரிக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தீபக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ முத்துவை கூப்பிட்டு கேட்டார். கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கலவரம் வந்து முத்து சைடு திரும்பிச்சு. முத்துக்கும் அருணுக்கும் பார்த்தீங்கன்னா முட்டிக்கிச்சு. இதில் மேட்டர் என்னன்னா அவர் தீபக் வந்து கிளியராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. முத்துக்குமரன் என்ன சொன்னார்னா, இந்த பாருங்க நான் வந்து இங்கே கேம் விளையாட வந்திருக்கேன், எனக்கு வந்து மஞ்சரி அவங்க ஃப்ரெண்டு இவங்க ஃப்ரெண்டுலாம் இல்லை, எல்லாருமே எனக்கு எதிரி தான், நீங்கள் வந்து என் டீமுக்குள்ளே இருக்க எதிரி, அவங்க ஆப்போனன்ட் டீமில் இருக்க எதிரி, அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு முடிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டாரோ அருண் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதில் யார் மேலே தப்பு இருக்கு, யார் மேலே சரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமரனோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேலே தப்பு இருக்கு, அருண் மேலே தப்பு இருக்கு அப்படின்றது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட். வெளியில இருந்து பார்க்குற நம்மளுக்கும் அதுதான் தோணும். ஏன்னா முத்துக்குமரன் அது மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, நான் மார்க் பண்ணேன்ட்டாங்க, அதே மாதிரி அருணும் மார்க் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா இது முடிஞ்சு போயிடும். ஆனால் இது வந்து ஒத்துக்காதனால இது பெரிய கலவரமாக மாற்றிக்கிட்டே இருக்காரு, பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா வீக்கெண்ட் எபிசோட விஜய் சேதுபதி வச்சு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.